ஹாய் வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு மேக்கப் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு பியூபர்ட்டி மேக்கப் தான் போக போகிறேன். ஸோ அந்த மேக்கப் vlog தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான vlog தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க என்ன வீடியோன்னு. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இந்த மேக்கப்புக்கு எனக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கே அப்பப்போ அவ்வளோ அதிகம். நான் மேக்கப் பண்ணிவிட்டு மேக்கப் வந்து ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நேரம் முன்னாடி, ஏன் ஒரு 1 hour முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வர்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே ரெடி. ஸோ அவங்கள வந்து ஃபோட்டோ அனுப்பிட்டேன். ஸோ அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து லேட்டாக தான் வந்தாங்க, 6 o'clock மேலே தான் வந்தாங்க. ஸோ அப்போது வந்தோடனே பார்த்துட்டு என் பொண்ணு டால் மாதிரிக்குன்னு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. அது போக மீதி எல்லாருமே பார்க்குற ஃபேமிலி, அவங்களுக்கு வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே சொன்னாங்க, ரிலேட்டிவ்ஸ் சொன்னாங்க. ஸோ இதை விட நமக்கு ஒன்று பெருசாக வேணாம். ஒரு மேக்கப் பண்ணுறோம், ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அதுக்கு நமக்கு கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட்ஸை வச்சு நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல விரும்பினேன். ஸோ அவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த மேக்கப் கிடச்சிச்சு. பிகாஸ் நான் அவங்களோட ஸ்கின் டோனை அவங்க அம்மா வந்துட்டு எப்படி மேக்கப்போ அது உன்னோட சாய்ஸ் சொல்லிட்டாங்க. இந்த பாப்பா கிட்ட கேட்கும் போது, அதாவது இவங்க நேம் ஓவியா, இவங்கள்ட்ட கேட்கும் போது ஷீ செட் எனக்கு போல்டா ஐஸ், அதுக்குன்னு ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது. 2 ட்ரெஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஆஃப் சாரீ, அதுக்கடுத்து வந்து இன்னொரு சாரீ, அதுக்கப்புறம் லெஹங்கா, அந்த மாதிரி. ஸோ நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அடுத்த சாரீக்கும் மட்டும் செட் ஆகுற மாதிரி மேக்கப் பண்ணோன்ட்டு காமனாக பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகுற மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் லிப்ஸு அவங்க கேட்ட மாதிரியே ஒரு பிங்க் லிப்ஸு. ஸோ அதோட ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா ஷார்ட்ஸில் இருக்குது, பாருங்கள் எப்படி வேணும், எப்படி பண்ணியிருந்தேன் ஃபைனல் லுக். அதுலேயும் இன்னும் இருந்திருக்கும் டீட்டெயிலாக அவங்களுக்கு. அண்ட் அவங்க கேட்ட மாதிரியே நான் மேக்கப் பண்ணிட்டேன். அண்ட் மேக்கப்பில் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லி ஆன் மை சாய்ஸு. ஸோ என் சாய்ஸ் படியே நான் அவங்களோட டோனை ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆக்கக்கூடாது. ஷீஸ் அ டஸ்கி ஸ்கின் டோன். ஸோ எனக்கு வந்து அந்த டஸ்கி டோனை வந்து அப்படியே அழகாக காட்டணும் தான் தோணுச்சு பார்த்த உடனே. ஸோ அது மாதிரி தான் பண்ணேன். ஸோ நம்ம சாய்ஸில் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே, அப்போ நம்ம ஒரு பக்கமான ரிசல்ட் எடுத்து கொடுக்கலாம். பட் நம்ம சாய்ஸில் விடாமல் அவங்க கேட்குற மாதிரி பண்ணும்போது, எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் போகும்போது சம்டைம்ஸ் வந்து இப்போ ஃபோட்டோ எடுக்கும் போது ஃப்ளாஷ்பேக் வர்றதும், இல்லை ப்ளூ ஆகுறதும், க்ரீனாக தெரிகிறதும்லாம் காமனாக நடக்கிறது தான். ஸோ அதனால முன்னாடியே நீங்கள் வந்து பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் நடக்காது. ஸோ தட் நீங்கள் வந்து ரொம்பவே ஈஸியாக மேக்கப் பண்ணலாம். அண்ட் உங்கள்கிட்டையும் மேக்கப்பை பற்றி எந்த குறையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி பிரைட் தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி புல் பண்ணி விடுவோம்ல, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மெஸ்ஸி பிரைட் தான். ஸோ இதுதான் கேட்டிருந்தாங்க. யூஸ்வலி ஸ்ட்ரெயிட் எக்ஸ்டென்ஷன் வச்சு பண்ணுறது, இல்லைனா அவங்களோட ஓன் ஹேர்லேயே பண்ணுறதும் பண்ணுவோம் நம்ம. இவங்க வந்து எனக்கு கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கணும், அதுதான் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு என்னோட ப்ரீவியஸ் நான் பண்ண ஷூட்டில் இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் கேர்ள்ஸ் எக்ஸ்டென்ஷனே வந்து நம்ம போட்டு கோம் பண்ணிட்டோம்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாறிடும். ஸோ நல்லாயிடும். அதை வச்சு நான் பண்ணது தான் இது. ஸோ அதனால தான் அவ்வளோ அடர்த்தியாக தெரிகிறது அது. ஸோ பண்ணிவிட்டு ஃப்ளவர் வைக்கிறதுல நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா நடுவில் ஃபேக் ஃப்ளவர் வைக்கிறது. ஸோ ரெட் ஃப்ளவர் வச்சுட்டு சுற்றி மல்லிப்பூவில் வந்து ஒரு ரவுண்டாக நம்ம பின் பண்ணிடலாம், அது அழகாக இருக்கும்ன்ட்டு. ஸோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ எல்லா இதுலேயுமே அவங்க வந்து டோட்டலி இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதை தான் சொல்லணும். ஸோ மேக்கப் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டு, மேக்கப்பும் ஏன் இந்த vlog உங்களுக்கு காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் இப்போ ஒரு பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட், என்கிட்டயே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இப்போ மேக்கப்னா எப்படி பண்ணணும், எப்படி போகணுன்றதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த vlog பார்ப்பாங்க. அண்ட் நீங்களும் வேறு யார்கிட்ட படித்தவங்களாவது பார்ப்பீங்க. ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி போகணும், என்னென்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், செகண்ட் என்ன பண்ணுறோம், என்னெல்லாம் நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டை புக் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இதே மாதிரி என்கிட்ட மேக்கப் படிக்க கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் 350 ஃபீஸில் என்னோட 1 day ஆன்லைன் அட்வான்ஸ் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இதில் நீங்கள் அட்வான்ஸ் லெவல் மேக்கப், ஹேர் ஸ்டைல், ப்ராடக்ட் நாலேஜ், ஸ்கின் அனலைஸ், ஸ்கின் ப்ரெப்பிங், பிரைடல் வேனிட்டி செட்டப், அதுவுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 15,000 இருந்தாலே மேக்கப் ப்ராடக்ட் ப்ளஸ் ஹேர் டூல்ஸோட
எப்படி வந்து சூப்பராக வந்து பிரைடல் வேனிட்டி செட் பண்ணலாம் அண்ட் ஸ்கின் அனலைஸ் ஸ்கின் ப்ரெப்பிங் ப்ராடக்ட் நாலேஜும் சொல்லித்தரேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த கிளாஸில் சர்டிஃபிகேட்டும் உண்டு. ஸோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்கிட்ட டேரெக்டாக இன்ஸ்டாகிராம்லையும் பேசலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். ஹாய் மேக்கப் கிளாஸ் டீட்டெயில்ஸ்னு அனுப்புங்க, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ மேக்கப் பண்ணும்போது நீங்கள் வந்து நமக்குன்னு ஒரு இது தெரியும், ரொம்ப ஓவரான ஷேட்ஸ் லைக் இப்போ அவங்க ஒரு டஸ்கி ஸ்கின் டோன் இருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3-4 டோன் சம்மந்தமே இல்லாத கலர் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் பார்க்க கூட நல்லா இருக்கும், யார் பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்கும் போது அந்த ஃபோட்டோஸில் தான் தெரியும், ஏன் நீங்கள் உங்கள் ஃபோனில் எடுக்கும் போது கூட தெரியும் அது எப்படி ஃப்ளாஷ்பேக் ஆகுது. ஃப்ளாஷ்பேக்னா ஒரு மாதிரி மூஞ்சில் வெளிச்சம் அடித்த மாதிரி ஆகும் சம்டைம்ஸ், இல்லைனா ப்ளூ ஆகிடும், ஒரு மாதிரி கிரேவாக தெரியும். இல்லைனா நீங்கள் ஷேட்ஸ் அதிகமாக போகிறீங்கனாலே என்ன ஆகும், சம்மந்தமே இல்லாத ஷேட் போகும்போது எல்லோ ஆகும், கிரே ஆகும், கோல்டு ஆகும். அதெல்லாம் நடக்கிற காமனான விஷயம். ஸோ இந்த பாப்பாக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், நான் யூஸ்வலி ஒரு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப்புக்கு 30 மினிட்ஸ் மேலே எடுக்க மாட்டேன், அதுக்கும் கம்மியாக தான் ஆகுமே. அது பிரைடாக இருந்தாலும் சரி, டைம் இருக்கோ இல்லையோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன், சீக்கிரமாக பண்ணுவேன். ஆனால் இந்த பாப்பாவுக்கு பண்ணேன் ஐ லுக்கே எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ கண்ணை சிமிட்டி நான் ஐ லிட் மேலே தான் போடுறேன், கண்ணை மூடி தான் போடுறேன், அப்போ கூட அவ்வளோ கண்ணை சிமிட்டிட்டு அந்த பாப்பா வந்து யூஸ்வலாகவே கண் சிமிட்டிகிட்டே இருக்கிறதுனால அது வந்து எனக்கு நடந்துச்சு. ஸோ அது அண்ட் லிப்ஸ்டிக் போடும் போதும் சிரின்னு சொல்லும் போது சிரிக்கல, சிரிக்காதுன்னு சொல்லும் போது சிரிச்சுட்டே இருந்தேன். லிப்ஸ்டிக் போடுறதுல ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்கும், ஸோ லைக் மேலே பற்றும் அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, காமாக இருந்தீங்கனாலே எதுவும் பயப்படாமல் இருந்தீங்கனாலும் நல்லா. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி என்னென்னா ஹேர் இருக்குல்ல, நம்ம பண்ணியிருக்க ஹேர் டூ கொஞ்சம் வெயிட், ஆக்சுவலி யூஸ்வலி பூ வச்சாலே வெயிட்டாக தான் இருக்கும். அந்த பூ வைக்கிற வரைக்கும் எதுவும் தெரியல, பூ வச்சோன்னே வெயிட்டாக இருக்குன்றதுனால அவங்களால நான் பவுடர் அடிக்கும் போதும் சரி, இல்லை ஒரு ஐலைனர் வைக்கும் போதோ ஐ ஷேடோ போடும் போதோ லைக் லிஃப்ட் பண்ண முடியல, ஹெட் எப்படி லிஃப்ட் பண்ணி வச்சுருக்க முடியல. ஸோ அதனால தான் அந்த ஸ்ட்ரகிள்லாம் நான் வந்து அனுபவித்தேன். பட் இட்ஸ் ஓகே, இதெல்லாம் காமனாக நடக்கிறது தான். ஏன்னா அவங்களும் சின்ன பசங்க, அவங்களால வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான். அண்ட் என்னோட க்ளோ டச்சையும் கொடுத்து ஃபைனல் லுக் இது தான். நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு ரிங் லைட் மட்டும் தான் வச்சு நான் ஃபோட்டோ எடுப்பேன். இந்த டிப்பை ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு மேக்கப்புக்கு போகிறீங்கன்னா ஒரு 10 கண்டென்ட் எடுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியும். நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய கிளைண்ட் வருவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக என்ன நடந்ததுன்னு கேட்டு பாருங்கள். அண்ட் பாய். ஹாய். ஸோ மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:52. நான் வந்து 8:30 மணிக்கு முடிச்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். ஒரு 9 o'clock ஆகியிருக்கும். என் கண் ரெண்டும் ஒரு மாதிரி திறக்க முடியாமல் ஆச்சு. ஸோ என்னன்னு போய் எந்திச்சு போய் கண்ணாடியில் பார்த்தா 2 கண்ணும் நல்லா வீங்கிடுச்சு. இந்த சைடு ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது எனக்கு டபுள் சின் தான், பட் இன்னுமே எனக்கு ரொம்ப வீங்கி இருந்தது. ஒரு சைட் ஆஃப் ஃபேஸ் நல்லா வீங்கி, கழுத்து வீங்கி, கை எதுவும் சரியில்லாமல் ஆயிட்டேன். ஸோ மொத்தமாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் போய் டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட்டில் இது பண்ணிட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு நான் வந்து ஓகே இதுக்கு ஒரு எண்டே கொடுக்கலையே இந்த விலாகுக்கு, ஸோ ஒரு எண்டு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதை எடுக்கிறேன். ஐ ஹோப் சரியாயிடுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ எதனால் அப்படி ஆச்சுன்னா, ஒரு நிறைய பேர் இருக்கும் அலர்ஜிக் அப்படின்ற மாதிரி தான். யூஸ்வலி எனக்கு நிறைய பேர் இருக்க இடத்துக்கு போனனாலே எனக்கு செட் ஆகாது, ஏதாவது ஒன்று ஆகிடும். அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இது யூஸ்வலாக நடக்கிற காமனான ஒரு விஷயந்தான். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோவை நான் நல்லபடியாக எடுத்து முடிச்சுட்டேன் நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.